வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே. இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா கருப்பட்டி பணியாரம். இது பண்ணுறதுக்கு 1 கப்பு ரவை, 1 கப்பு மைதா எடுத்துக்கலாம். மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடயே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் 1லேருந்து 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். அடுத்து இன்னொரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி கூடயே கொஞ்சமாக சுக்கு மிளகு பொடி சேர்த்துட்டு கருப்பட்டியை நல்லா கரைச்சிட்டு ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கருப்பட்டி பாலை ஊற வச்சுருக்க ரவையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். இப்போ ரவா பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆயிருச்சு. அடுத்து பணியாரம் பண்ணுறதுக்கு பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரவை வீகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு 2 சைடு நல்லா வேக வச்சுட்டோன்னா அருமையான ரவா கருப்பட்டி பணியாரம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.